இந்த வீடியோவில் நம்மளோட பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சஞ்சீவி இருக்காங்க. அவங்களோட பீகார் எலெக்ஷன்ஸ் பற்றி, பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் எந்த மாதிரியான தாக்கத்தை இனி வரப்போற மற்ற தேர்தல்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். வணக்கம். வணக்கம் ஜெயச்சந்திரன். பீகார் எலெக்ஷன்ஸை நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பிஜேபிக்கும் அல்லது என்டிஏக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாக இருக்கு? என்ன காரணம் அது? ஆக்சுவலா சொல்ல போனோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி லேண்ட்ஸ்லைட் சுனாமின்ற வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோடைய புதுசா ஒரு டேர்ம் வந்து காயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து என்டிஏ வந்து பீகார்ல பெற்றிருக்காங்க. ஸோ பல முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க முந்தினேத்து கூட பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸிட் போல்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் டைரக்ஷனலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்டிஏ வரும்னு சொன்னாங்க. ஆனா அதை தாண்டி வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் வெற்றி தாண்டி ஒரு பெரிய வெற்றி வந்து இப்போ என்டிஏ, ஜேடியு மற்றும் பாஜக தலைவரான கூட்டணி வந்து பீகார்ல எடுத்திருக்காங்க. சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல தேர்தல்கள் அதுக்கு முன்னாடி நடந்த மகாராஷ்டிரா தேர்தலும் சரி, அல்லது மத்திய பிரதேஷ் 2023 டிசம்பர்ல நடந்த மத்திய பிரதேஷ் தேர்தலையும் சரி, தேர்தல் நேரத்துல கொடுக்கப்பட்ட அந்த பணம், அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கான இந்த உதவித்தொகைன்ற பணம் வந்து ஒரு பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணுச்சு. மத்திய பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா பிருத்விராஜ் சௌஹான் முதலமைச்சராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா லாட்கி பெஹன் ஸ்கீம்ன்ற ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து லாட்கி பெஹன் ஸ்கீம்ன்ற ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி மாசம் 2000 பெண்கள் கொடுத்தாங்க. சோ அதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு வந்து 10,000 கொடுக்க ஆரம்பிச்சாங்க கடந்த தேர்தல்ல. ரெண்டு மாசமா எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி கூட கிட்டத்தட்ட 1.25 crore பெண்களுக்கு 1.25 கோடி பெண்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் விழுது. அப்படின்னா எந்த மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து உருவாக்க நினைச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து 1.25 crore பெண்கள் கிடையாது, அவங்களை சார்ந்த குடும்பங்கள். சோ இதுலயே கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி வாக்குகள் வந்து என்டிஏ பக்கம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அது இல்லாம அவங்களுடைய ஒரு காஸ்ட் காம்பினேஷன் இருக்குல்லையா, அவங்க வந்து கூட்டணியை கட்டமைச்ச விதம். இப்போ பிஜேபி, ஜேடியு வந்து ஒரு பெரிய கட்சி. ஜேடியு வந்து பீகார்ல கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நிதிஷ்குமார் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி. பாஜக தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி. ஆனா இவங்க வந்து எதுக்கு இந்த சின்ன கட்சிகள் நோக்கி ஓடுறாங்க? குறிப்பா பாத்தீங்கன்னா எல்ஜேபி, அதே மாதிரி HIM, RLM போன்ற பார்ட்டிகள் நோக்கி ஓடுறாங்க. இவங்க கூட்டணியை விட்டு வெளியே போறதா சொன்னாலும் அவங்களை அடிச்சு சீட்டு கொடுத்தாங்க. இத்தனை சீட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சிராக் பாஸ்வான் எல்ஜேபி கட்சிக்கு வந்து 29 சீட் கொடுத்தாங்க. அதுல வந்து 21 சீட்ஸ் இப்போதைக்கு லீடிங்ல இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா HIM பார்ட்டிக்கு வந்து 6 சீட் கொடுத்தாங்க. அவங்க 4 இதுல லீடிங் இருக்காங்க. சோ அதனால இந்த பாஜக கட்டமைச்ச இந்த ஒரு காஸ்ட் அரித்மெட்டிக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிஜேபி பீகாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காஸ்ட்ன்றது 90% ஒரு முக்கியமான ஃபேக்டர் எலெக்ஷன் வின் பண்றதுக்கு. அது இல்லாம எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா பீகார்ல ஒரு காஸ்ட்ன்றது முக்கியமான ஃபேக்டர். சோ அதை நம்ம தட்டி கழிச்சிட முடியாது. சோ ஆர்ஜேடி அண்ட் காங்கிரஸ், இந்தியா அலையன்ஸ் உடைய முக்கியமானது காஸ்ட் அரித்மெட்டிக் பாத்தீங்க அப்படின்னா யாதவ்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னா இந்த உயர் ஜாதி கம்யூனிட்டி, எப்பவுமே பிராமின்ஸ், ராஜ்புட்ஸ், அதே மாதிரி குஷ்வாஹா போன்ற கம்யூனிட்டி வந்து வாக்களிப்பாங்க. ஆர்ஜேடியுடைய ஸ்டேபிள் ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா யாதவ்ஸ் மற்றும் முஸ்லிம்ஸ். சோ காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ வந்து சிஎம் கேண்டிடேட்டா அறிவிக்காத முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஒருவேளை இவர் அறிவிச்சாங்க அப்படின்னா யாதவ்ஸ் முஸ்லிம்ஸ் கன்சாலிடேட் ஆவாங்க. ஆனா காங்கிரஸ்க்கு வாக்களிக்கக்கூடிய மற்ற கட்சியினர் வந்து அப்படியே கவுண்டர் கன்சாலிடேட் ஆகி பிஜேபி பக்கம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பயந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல வந்து காங்கிரஸ் ஆக்சுவலி ஃபோர்ஸ் டு அனௌன்ஸ் தேஜஸ்வி யாதவ் சிஎம் கேண்டிடேட். ஏன்னா கடைசி ஒரு 10 நாள் நடந்த விஷயம் இது. சோ அதனால அது பயந்த மாதிரியே நடந்துருச்சு. இப்போ யாதவ்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து டோட்டலா இந்தியா அலையன்ஸ் பக்கம் திரும்பினதுனால மற்ற கம்யூனிட்டி, ஓபிசிஸ், இபிசிஸ், அதே மாதிரி SC STs கூட பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு என்டிஏ சைடு போட்டாங்க. அதனாலதான் நான் இந்த அலையன்ஸ் அரித்மெட்டிக்ன்றது முக்கியமான விஷயமா சொன்னேன். எல்ஜேபி வந்து ஒரு முக்கியமான பாஸ்வான் கம்யூனிட்டி, SC கம்யூனிட்டியுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம். அதே மாதிரி HIM, ஜித்தன் ராம் மாஞ்சி வந்து SCல இருக்கக்கூடிய மற்றொரு கம்யூனிட்டி, ரவிதாஸ் கம்யூனிட்டி சொல்லுவாங்க. அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 6% இருக்காங்க பீகார்ல. சோ இதை தாண்டி இந்த 2 SC கம்யூனிட்டியும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா என்டிஏ பக்கம் போயிருச்சுன்னு சொல்லலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பிஜேபியும் சரி, ஜேடியும் சரி, இந்த கட்சிகளுக்காக, சின்ன கட்சியா இருந்தா அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்க கூட்டணி அழைச்சிட்டு வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா RLM பார்ட்டி, உபேந்திர குஷ்வாஹா RLM பார்ட்டியை வந்து என்டிஏ கடைசி நேரம் வரைக்கும் பேசி அவங்க பக்கம் அழைச்சிட்டு போனாங்க. ஏன்னா சின்ன பார்ட்டி கூட ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி பிஜேபியோட ஹிந்துத்துவ ஓட்ஸ் இருக்கு, அதுக்கு மேல ஜேடியுக்கான ஓட்ஸ் இருக்கு, அதுக்கு மேல இந்த எல்ஜேபி அதே மாதிரி இந்த HIM மாதிரி பார்ட்டிகளை கொண்டு வரும்போது உங்களுடைய அந்த அட்வான்டேஜ் ஜாஸ்தி ஆகுது இல்லையா?
சோ அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லணும். நிதிஷ்குமார் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அவர் அடிக்கடி கூட்டணி மாறக்கூடியவர். அவரோட பப்ளிக் அப்பியரன்ஸ்ல கூட அவர் சில விஷயங்கள் பண்றதெல்லாம் எல்லாரும் அதை ஒரு கிண்டல் செய்து பார்க்கக்கூடிய நடவடிக்கைகள் கூட இருந்துச்சு. ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பார்க்கப்படக்கூடிய ஒருத்தர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் அவருடைய பப்ளிக் பர்செப்ஷனும் தப்பா இருக்கும்போது எப்படி அவர் திரும்ப திரும்ப ஜெயிக்கிறாரு? நிதிஷ்குமாரை வந்து அந்த மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் ஒரு 2 மாசம் முன்னாடி கூட பீகார் போகும்பொழுது இதே கேள்வி தான் எழுந்தது. எனக்கு இந்த டவுட் கூட எப்படின்னா, எப்படி ஒரு மனுஷனால வந்து ஒரு 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 ஒருவரால சிஎம் 20 இயர்ஸ் கண்டினியூ ஆக முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களை பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய பெரிய தலைவர்களை பார்த்திருக்கோம், ஸ்டார் வாட் லீடர்ஸ் பார்த்திருக்கோம். ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல வந்து ஒரு தேர்ட் டைம் வந்து ஒரு சிஎம் ஆகுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு சூழல்ல கூட ஒரு 20 இயர்ஸ் சிஎம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் வந்து எப்படி மக்கள் மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு முதலமைச்சரான்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு எழுந்தது. சோ தனிப்பட்ட முறையில பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இமேஜ் வந்து ஒரு கிளீனான இமேஜ் இருந்திருக்கு. செகண்ட் ஒரு நான் அக்ரெசிவ், ஒரு சைலண்டான, ஒரு காமான பொலிட்டிஷியனா அவர் இருந்திருக்காரு. அதே மாதிரிதான் அவங்க கட்சியோட ஆட்களையும் மெயின்டைன் பண்ணிருக்காரு. சோ நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜேடி வந்து கவர்மெண்ட்ல இருக்கும்போது ஒரு ரொம்ப அக்ரெசிவான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு வரைக்கும் ஜங்கிள் ராஜ்ன்ற ஒரு டேர்ம், அதாவது ஒரு கூண்டா ராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆர்ஜேடிக்கு எதிராக இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. அதுக்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ஆர்ஜேடி வந்துச்சு அப்படின்னா இந்த டாமினன்ட் கம்யூனிட்டிஸ், அதாவது யாதவ் மற்றும் முஸ்லிம்ஸோடைய டாமினேஷன் ஜாஸ்தி ஆயிடும் பீகார்ல. அவங்க அதிகாரிகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, அவங்களுடைய மக்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, அவங்க வந்து மற்ற காஸ்ட்டை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் இருக்கு. ஸோ அதுவும் வந்து முக்கியமா கை கொடுத்துருக்கு. ஸோ நிதிஷ்குமாருடைய ஒரு பர்சனாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான் அக்ரெசிவ், ஒரு காமான, ஒரு சைலண்டான லீடர். அதே மாதிரி பீகார் மக்களும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு ஆஸ்பிரேஷன் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா தவறா சொல்லல, பட் ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு டிஎன்ஏ இருக்கும் இல்லையா, ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். இப்போ அவங்க மத்தியில பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஆஸ்பிரேஷன் கிடையாது. அதனாலதான் வந்து அவர் கொடுக்க வேண்டியதான் கரெக்டா கொடுத்தாரு நிதிஷ்குமார். பிஜ்லின்னு சொன்னா கரண்ட்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, சாவல் பானி, ஃபுட் அண்ட் வாட்டர், இந்த விஷயங்கள் கரெக்டா மக்களுக்கு சேர்ந்தது. அதனால மக்கள் வந்து பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு ஆஸ்பிரேஷனை நோக்கி போல அப்படின்னு வந்து இந்த விஷயத்தையும் சொல்லலாம். அதனால தொடர்ந்து வந்து நிதிஷ்குமார் ஜெயிச்சுட்டா இருக்காருன்னு சொல்லலாம். ஜெயச்சந்திரன், தேஜஸ்வி யாதவோட லீடர்ஷிப், அவரை வந்து ஒரு யங் லீடரா பாக்குறாங்க. அவர் போற எல்லா இடத்துலயுமே பெரிய அளவுக்கு கிரௌடு வருது, அவர் தான் இந்த முறை அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு பெரிய டஃப்பான ஃபைட்டை கொடுத்திருந்தா கூட அங்க வந்திருந்த கூட்டத்துக்கும் அது பேசப்பட்ட விஷயங்களும் பொருந்திருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை அவங்க சந்திப்பதற்கு என்ன காரணம்? தேஜஸ்வியை வந்து மக்கள் ஏத்துக்கலையா? தேஜஸ்வியை வந்து ஒரு பெரிய ஆதரவு வந்து சொல்லணும். ஒரு 5-6 வருஷம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தேஜஸ்வி வந்து ஒரு யாத்திரை கண்டக்ட் பண்ணாரு. அதாவது பீகாருடைய லேபர்ஸ் வந்து இங்கதான் வேலை பண்ணணும், வெளியே போய் வேலை பண்ணக்கூடாது, நம்ம வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து ஒரு அதிகாரத்தோட உட்காரணும்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயிங்க பண்ணாரு 6 மாசம் முன்னாடி. அது ஹிந்தி கரெக்டான வேர்ட் இருக்கு, பட் சரியா தெரியல எனக்கு. சோ அந்த கேம்பெயின் பாத்தீங்கன்னா தேஜஸ்வி அதுக்கு வந்து பெரிய லெவல்ல ஒரு வெல்கம் கொடுத்தது. இப்ப நீங்க நான் கூட பெங்களூர்ல, சென்னையில இருக்கக்கூடிய இந்த பீகார் மைக்ரண்ட் லேபர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாருக்கு உங்களுடைய வாக்கு அல்லது யாருக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க பார்த்தா தேஜஸ்வி யாதவ் பேர் நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே, பட் முதல் கேள்வி வந்து இவங்க எல்லாம் தேர்தலுக்கு வந்து வாக்களிக்க போவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த இடத்துலதான் பிஜேபியோடைய அதே மாதிரி ஜேடியோட பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்கணும். ஏன்னா கிரவுண்ட் லெவல் மேனேஜ்மெண்ட் தேர்தல் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லா மாநிலங்களிலும் இருக்கு, அது குறிப்பா பாத்தீங்கன்னா பீகார் போன்ற மாநிலங்களிலும் இருக்கு. சோ தீபாவளி தொடர்ந்து ஒரு 10 நாள்ல சாத் பூஜா வந்தது. சாத் பூஜான்றது பீகார்ல வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு வந்து ஒரு லோக்கல் லெவல் ஃபெஸ்டிவல் வச்சுக்கோங்க, யூபி, பீகார் போன்ற மாநிலங்கள்ல. சோ அந்த சாத் பூஜாக்கு வந்து இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் கிட்ட நிறைய பேர் போயிருக்காங்க, லட்சக்கணக்கில் போயிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்து பிஜேபி அண்ட் ஜேடியை வந்து கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே கிட்டத்தட்ட 10 நாள் இருக்க வச்சு அவங்களுக்கு அகாமடேஷன், சாப்பாடு, அதே மாதிரி வந்து அவங்க 10 நாள் சம்பளத்தை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு காசும் கொடுத்து வாக்களிச்சுட்டு மீண்டும் திரும்பி போற வரைக்கும் டிக்கெட்ல புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இந்த கிரவுண்ட் லெவல் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜேடியோ காங்கிரஸோ பண்ண முடியாது. அது வந்து அதுக்கான கட்டமைப்பும் பாத்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் கிடையாது, அது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சியால தான் பண்ண முடியும். சென்ட்ரல் லெவலில் இருக்க பிஜேபியும் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஜேடியும் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா மைக்ரோ லெவல்ல இறங்கி பண்ணியிருக்காங்க. சோ அதனாலதான் வந்து இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ், அதாவது ஒரு 18 to 39 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவுக்கு பெருமளவு வந்து வாக்களிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில அவங்களும் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா என்டிஏக்கு வாக்களிச்சிருக்காங்க. சோ இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஒண்ணு வந்து இந்த பிஜேபியோட மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது வந்து கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா
என்டிஏ வந்து அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆர்ஜேடி அண்ட் காங்கிரஸ் வந்து இன்னும் அந்த பேச்சுவார்த்தை, அந்த சீட் கால்குலேஷன் கடைசி வரைக்கும் இழுபறியில இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் வந்து 60 சீட் கேட்டாங்க, இவங்க வந்து இல்ல 50 தான் கொடுப்போம்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஆர்ஜேடி சைட்ல இருந்து. சோ இந்த இடுபறின்றது வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டு போச்சுன்னு சொல்லணும் மக்கள் மத்தியில. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிஜேபி ஆல்ரெடி அவங்க கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. நிதிஷ்குமார் பாத்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் ஸ்கீம் அறிவிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்ஜேடி அண்ட் காங்கிரஸ் வந்து இந்த இடுபறி நிலை தான் ஏற்பட்டது அவங்க கூட்டணியில. இன்னொன்னு வந்து பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் பார்ட்டி, அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்து ஒரு அரசியல் கட்சி அவர் வந்ததுக்கு அப்புறமா அவருக்கும் வந்து இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கு. பீகார் பாலிடிக்ஸ்ல அவர் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண போறாரு அப்படின்லாம் பேசினாங்க. பட் அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கூட அவர் பூர்த்தி பண்ணவே இல்லை. அவருடைய பார்ட்டி வந்து ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? ஸோ மண்ணின் மைந்தன் பிரசாந்த் கிஷோர் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல தேர்தல்களை வந்து பல கட்சிகளுக்கு வந்து ஒரு வேலை பண்ணி வெற்றி பண்ணி கொடுத்ததா சொல்லிட்டு இருப்பாரு எல்லா தேர்தலையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்ஐஎம்ன்ற கட்சி, ஏஎம்ஐஎம், அசவுதீன் ஒவைசி வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவர். அவர் கட்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 சீட்டு முன்னிலையில் இருக்காங்க. அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதர்ஸ்ன்ற கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா 10 to 12% இருக்கு. ஆனா மண்ணின் மைந்தரான பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அங்க பணி செஞ்சுட்டு வர்றாரு ஜன்சுராஜ் என்ற கட்சியில. ஆனா அவரால் அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல. ஏன்னா மக்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஓட் கட்டரா தான் பார்த்தாங்க. ஒரு சீரியஸான கண்டென்டரா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். இப்ப நிறைய நான் கேள்விப்பட்டதுன்னா அர்பன் லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய யூத்ஸ் ஹூ ஆர் ஆங்கிரி வித் போத் என்டிஏ அண்ட் இந்தியா அலைன்ஸ், அவங்க வந்து ஜன்சுராஜ் நோக்கி போவாங்கன்னு சொல்லப்பட்ட நிலையில அர்பன் நோட்ஸை கூட அவரால் கன்சல்டேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் இப்போ தெரியுது. ஏன்னா இன்னைக்கு காலையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 சீட்டிங் லீடிங் இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா 0 சீட்ஸ்ல லீடிங்ல இருக்காரு. எந்த சீட்டும் வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இப்போ ஜன்சுராஜ் இருக்குன்னு சொல்ல முடியும். சோ இதுல இருந்து என்ன கிளியரா தெரியுது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு பேரடி. சோ இப்போ கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, ஜஸ்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி மக்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து விலை போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அவருடைய அரகன்ஸும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஓவர் கான்பிடண்டா இருந்தாரு. அவர் அடிச்ச ரீசன்ட் பேட்டியில கூட பாத்தீங்க அப்படின்னா நான் யாரை நினைச்சாலும் ஜெயிக்க வைக்க முடியும், யாரை நினைச்சா ஜோக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு அரகண்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சோ மக்கள் ஹஸ் கிவன் ஸ்பேஸ் நவ். அவர் எங்க வைக்கணுமோ அவங்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது தேசிய அளவுல இது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பாக்குறீங்களா? நிதிஷ்குமார் என்டிஏல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னரா இருக்காரு. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தேசிய அளவில் ஏதாவது மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, தேசிய அளவுல மாற்றம் இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பீகார்ல எடுக்கக்கூடிய இந்த ரிசல்ட் வந்து மற்ற இனி வரக்கூடிய தேர்தல் அடுத்த வருஷம் வந்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு எலெக்ஷன் வந்து 1 hourல பாத்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் வந்து ஒருத்தர் பிஜேபி யூனியன் மினிஸ்டர் வந்து ஒரு பேட்டி அளிக்கிறாரு. We have won Bihar, our next target is going to be West Bengal அப்படின்னு பேட்டி அளிக்கிறாரு. கிரிராஜ் சிங் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. சோ அவங்க எப்பவுமே எலெக்ஷன் மோட்ல தான் இருக்காங்க இல்லையா? ஏன்னா பீகார்ன்ற போது அடுத்த ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால் இருக்கு. அதோட இம்பாக்ட் கண்டிப்பா வெஸ்ட் பெங்கால்ல வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அடுத்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 5 மாநில தேர்தல் வருது. சோ பிஜேபி வந்து அதே எனர்ஜியோட போவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜேடியு வந்து நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா பிஜேபியோட என்டிஏ அலைன்ஸ்ல இருக்காங்க. சோ ஸ்டேட் லெவல்ல இப்போ வந்து சிஎம்ஆ கண்டினியூ ஆவாரா இல்லைன்ற கேள்வி இருக்கு. இப்போ நிதிஷ்குமாருடைய உடல்நிலை சரியில்லை, 85 வயசு ஆகுது. அதை காரணமாக காட்டி வந்து பாஜக வந்து சிஎம் ஷிப் கேட்கன்ற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. அது சுலபமா வந்து நிதிஷ்குமார் கொடுத்துருவாருன்ற கேள்வியும் இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் லெவல்ல வந்து ஜேடியோட எம்பி சப்போர்ட்னால தான் இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா என்டிஏ கவர்மெண்ட் நினைச்சு நிக்குது. ஒருவேளை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னா லோக்கல் லெவல்ல பிஜேபியால வந்து நாங்க சிஎம்ஆ போடுறோம் அப்படின்னாங்கன்னா நிதிஷ்குமார் வந்து சென்ட்ரல் லெவல்ல அவங்க சப்போர்ட்டை விட்ரா பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடையாது, வாய்ப்பும் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகும்னு தோணுது. ஆனா கண்டிப்பா என்டிஏக்கு வந்து நேஷனல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் ஏடிஎம்கே செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இந்த மாதிரி 2026 தமிழ்நாட்டிலயும் அந்த நிலைமை ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஏன்னா நேஷனல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பூஸ்ட்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லலாம். இப்போ இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? இப்போ ஜன்சுராஜ் பிரசாந்த் கிஷோர் வந்து இங்கே ஒரு விஜயோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணி பேசியிருந்தாரு. இங்கே கண்டிப்பாக விஜய் வின் பண்ணுவார், வின் பண்ணதுக்கப்புறம் நான் தமிழ் கற்றுக்கிட்டு வந்து பேசுவேன்லாம் சொல்லியிருந்தாரு. சிலர் வந்து அவரோட பார்ட்டி மாதிரி தான் டிவிக்கேவும் இங்கே யங்ஸ்டர்ஸ் கிட்ட பாப்புலராக இருக்காங்கன்னு அந்த கம்பேரிசன் போயிட்டே இருக்கு.
இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வச்சு தமிழ்நாடோட கம்பேர் பண்ண முடியுமா? இப்போ 2 விஷயங்கள் நான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஜெய்சந்திரன். ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோரே அங்க ஒண்ணும் பண்ண முடியல, அவர் வந்து இங்க விஜய் ஜெயிக்க வச்சிருவாரான்ற மாதிரி ஒரு அந்த பழைய விஷுவல். அதான் பிரசாந்த் கிஷோர் வந்து மேடையில பேசினாரு, ஒரு மேடையில விஜயோட. அப்போ வந்து I'll make விஜய் சீஃப் மினிஸ்டர், so I'll be the most popular person in தமிழ்நாடு outside தமிழ்நாடு மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாரு. இப்போ வந்து ஐ திங்க் மகேந்திர சிங் தோனி வந்து பாப்புலரா இருக்காரு. இப்ப நான் வந்து விஜய் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னா ஐ வில் பி த மோஸ்ட் பாப்புலர் பர்சன் இன் தமிழ்நாடு ஃப்ரம் நார்த் இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஈகோசிஸ்டம் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சோ கொஞ்ச நாள் முன்னாடி கூட பிரசாந்த் கிஷோர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏபிபி சேனலுக்கு ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஐ நாட் கோயிங் டு எங்கேஜ் வித் எனி பார்ட்டி எலெக்ஷனுக்கு அப்புறம். அதே மாதிரி வந்து ரொம்ப அரகண்டான ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே ஜெயிக்க வச்சது நான் தான், அதனால வந்து அதே டிஎம்கே வேணா தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. சோ இப்ப அவரோட நிலைமையே அங்க ஒரு கவலைக்கிடமான நிலை தான். ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு தான் அவருக்கு சீட் இருக்கும்போது, அந்த பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டுல வந்து விஜயோட எப்படி வேலை செய்வார், அதை விஜய் எப்படி அனுமதிப்பார்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால இதெல்லாம் நடக்குமான்றதை வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ ரீசெண்டா அந்த கரூர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட நான் வந்து விஜய் சைட்ல கேட்டபொழுது கூட விஜய் சைட்ல இருந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னா, தேர் வெயிட்டிங் ஃபார் பிரசாந்த் கிஷோர். ஏன்னா இந்த கரூர் சிக்கலை விட்டு எப்படி வெளியே வரும்னு தெரியல, நரேட்டிவ் எப்படி மாத்துறதுன்னு தெரியல. அதனால வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அனுபவம், அவரை வந்து பீகார் எலெக்ஷன் முடிச்சு வருவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்ததும் சில தகவல் வந்து கசிஞ்சது டிவிகேல இருந்து. சோ இந்த ஒரு விஷயம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல டிவிகேயோட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன நிலையில இப்ப பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு காங்கிரஸுடைய உண்மை நிலை தெரிய வந்திருக்கு. சோ இன்னைக்கு காலையில தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன், குறிப்பா டிஎம்கேயோட சப்போர்ட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து திமுக என்ன கொடுத்தாலும் எத்தனை சீட் கொடுத்தாலும் வந்து இந்த முறை அகாமடேட் பண்ணி அவங்களுடைய போகணும். அதே போல இந்த தாவேக்காவுடைய போற மாதிரி பேச்சு மறுபடியும் அடிபடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய டிவிக்கு சப்போர்ட்டர்ஸை பிடிச்சிட்டு இந்த பாருங்க காங்கிரஸ் என்ன ஜெயிச்சிருக்காங்க, இவங்கள நீங்க சப்போர்ட் கூப்பிடுறீங்கன்ற மாதிரி நிறைய டிஎம்கேயோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ட்வீட்ல பதிவு பட்டதான் நான் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்க இருக்கும். இப்போ 2 லெவலையும் ஜன்சுராஜ் பாத்தீங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் மறுபடியும் தமிழ்நாட்டுல வர முடியாது, வந்து அவருடைய உதவி வந்து விஜய் பெற்றார் அப்படின்னா விஜய்க்கு தான் நெகட்டிவா போகும். இன்னொன்னு, காங்கிரஸ் டசன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன் ரைட் நவ. பீகார்ல ஜெயிச்சிருந்தா கூட பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு புது அலைன்ஸை ட்ரை பண்ணிருக்கலாம் இல்லையா. இப்போ வந்து அங்க ஜெயிக்கக்கூடிய சூழல் இதே தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். தொடர்ந்து நான் ஒரு 2 மாசம் 3 மாசமா பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல கூட விகடன்ல வந்து ஒரு கட்டுரை வந்தது, அது தொடர்பா டேக் பண்ணி கூட போட்டிருந்தேன். ஏன்னா தமிழ்நாட்டுல இந்தியா அளவுல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா டிஎம்கே. அது தாண்டி பாத்தீங்கன்னா ஜேஎம்எம் அதே போன்ற ஒரு சில கட்சிகள் தான் இருக்காங்க. டிஎம்கே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அலைன்ஸ் ஃபார் காங்கிரஸ் நேஷனல் லெவல்ல. அதனால காங்கிரஸ் அந்த ரிஸ்க் எடுக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் காங்கிரஸ் தாவேக்கோட போவாது அப்படின்ட்டு. ஸோ இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து டிவிகே காங்கிரஸ் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை மூடிவிட்டது அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? கண்டிப்பா அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒருவேளை பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து ஒருவேளை அதிக சீட் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை வச்சு இங்க பார்கெயின் பண்ணலாம், தமிழ்நாட்டுல எங்களுக்கு அதிக சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பீகார்ல நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகா எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு 2023ல காங்கிரஸ் உடைய கிராஃப் மேல போச்சு. அதுக்கப்புறம் 4 ஸ்டேட் எலெக்ஷன் நடந்தது அதே 2023 டிசம்பர்ல. 4 ஸ்டேட், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ். இதுல வந்து தெலுங்கானா மட்டும் தான் காங்கிரஸ் ஜெயிக்க முடிஞ்சது. மீதி இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்லயும் ஹிந்தி பெல்ட் ஸ்டேட்ல தோத்துட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸோட கிராஃப் மறுபடியும் கொஞ்சம் கீழே வந்தது. இப்போ காங்கிரஸ்ன்றது தேசிய அளவில் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லிம் ஒரு ஓட் பேங்க் கொடுக்கக்கூடிய பார்ட்டியா பார்க்கப்படுது. சோ கண்டிப்பா வந்து டிஎம்கே காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிவிகே அண்ட் காங்கிரஸ் உடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா காங்கிரஸ் வில் நெவர் ஹேவ் த சான்ஸ். டிவிகே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க காங்கிரஸ் அங்க போய் கூட்டு வரணுன்றதுக்காக. ஆனா ஐ திங்க் காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட மாட்டாங்கன்னு தோணுது இப்போ இருக்கிற சூழலுக்கு. ஓகே, என்னோட லாஸ்ட் கொஸ்டினா நான் இதை வைக்கிறேன். இப்போ நீங்க பிஜேபி வந்து இப்படி ஒரு பெரிய வெற்றியை பெற்ற பிறகு இங்க தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஆல்ரெடி வந்து சிஎம் கேண்டிடேட் விஷயத்துல பல குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் பிஜேபி? நீங்க அதான் சொல்றேன், அந்த சினாரியோ டோட்டலா பீகார் நடந்ததையும் தமிழ்நாட்டில் நடந்ததை கம்பேர் பண்ண முடியாது. கண்டிப்பா கேடர்ஸ் மத்தியில ஒரு எனர்ஜி இருக்கும், கண்டிப்பா கேடர்ஸ் லெவல்ல ஒரு ஆதரவாளர்கள் உற்சாகமா இருப்பாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே அமித்ஷா ஏதாச்சும் பண்ணி ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் சைட்ல தான் இருப்பாங்களே தவிர அவங்க மேல ஓனா அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது
இல்லையா? அவங்க என்னன்னா டோட்டலா தேர் டிபெண்டிங் அப்பான் பிஜேபி. அவன் அமித்ஷா ஏதாவது பண்ணிடுவாரு, இடி ஏதாவது பண்ணிரும், சிபிஐ ஏதாவது பண்ணிரும், ஐடி ஏதாவது பண்ணிரும் சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தான் இருக்காங்க தவிர, இப்போ பீகார்ன்றது ஏற்கனவே என்டிஏ வந்து பலமுறை ஆட்சியில இருந்த கட்சி. இப்போ வந்து கவர்மெண்ட் ரிப்பீட் இருக்கு. சோ அந்த சினாரியோ வந்து தமிழ்நாட்டுல கண்டிப்பா பொருத்தி பார்க்க முடியாது. இங்க கேடர்ஸ் வந்து கண்டிப்பா எனர்ஜிஸா இருக்கலாம். இப்ப இபிஎஸ் ஓட ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பா உற்சாகமா இருக்கான்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ அந்த சினாரியோ வந்து தமிழ்நாட்டுல பொருத்தி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த 2024 லோக்சபா எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் லேண்ட்ஸ்லைட் விக்டரி பை இந்தியா அலைன்ஸ், டிஎம்கே பிளஸ் அலைன்ஸ், டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ். அதனால பீகார்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்க எலெக்ஷன் சினாரியோ அப்பவும் கண்டினியூ ஆச்சு. இப்போ எல்ஜேபி பாத்தீங்கன்னா 5 சீட்ல நின்னாங்க, 5 சீட்ல ஜெயிச்சாங்க. சோ அந்த 2024 எலெக்ஷன் சினாரியோல என்ன நடந்தது பீகார்ல அதே தான் இப்போ ரிப்பீட்டே இருக்கு. சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதே சினாரியோ ரிப்பீட் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. பட் புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி அப்படின்னா விஜய். சோ விஜய் வந்து யாருடைய வாக்குகள் அதிகபட்சமா பிரிக்க போறாரு, அவர் எந்த பக்கம் வந்து இஸ் கோயிங் டு மேக் டென்ட். சோ அதை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த ரிசல்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுனதுக்கு நன்றி. நன்றி ஜெயந்தன், நன்றி.